ஒரு புது கார் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேரோட கருத்துக்களை நம்ம பார்க்க முடியும். ரீசெண்டாக ஒரு புது சப்-4 கார் லான்ச் ஆச்சு. ஹியூண்டே பிராண்ட் அவங்களோட வென்யூ அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அந்த காரை பற்றி ஒரு ஃபுல் vlog டாப் எண்டை நாங்கள் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரிவ்யூவில் கமெண்ட்ஸில் பார்த்ததில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பார்த்தோம் இந்த காரோட டிசைனை பற்றி. நம்ம கூட அகெயின் அதே புது ஹியூண்டே வென்யூ ஒரு சப்-4 SUV நைஸ் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்காங்க. இது HX4ன்ற செகண்ட் பேஸ் மாடல், ஃபர்ஸ்ட் வேரியன்ட் HX2. அது ரொம்ப பேசிக்காக இருக்குன்னு சொல்லி செகண்ட் பேஸ் மாடல் உங்ககிட்ட காமிக்கிறாங்க கொண்டு வந்திருக்கோம். புது ஹியூண்டே வென்யூ HX4 வேரியன்ட்ல என்னென்ன இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் மினி எக்ஸ்டர், இன்னொரு எக்ஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் கமெண்ட்ஸில் பார்த்தேன். இது எக்ஸ்டர். இந்த கிரில்லை பார்த்துக்கோங்க. இந்த கிரில் டிசைனை கொஞ்சம் அங்கே பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை மினி எக்ஸ்டர்னு சொல்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இந்த கிரில்லுக்கும் அந்த கிரில்லுக்கும் ஒரே ஒரு மேட்ச் என்னன்னா ஷேப் மட்டும்தான். எக்ஸ்டரை பார்த்துட்டிங்கல்ல, எக்ஸ்டரோட வென்யூவோட கிரில் சைஸ் பெருசு, ஃபினிஷும் வேறு, அதே மாதிரி டிசைனும் வேறு. பட் அந்த ஷேப் பார்க்கும்போது நமக்கு அந்த எக்ஸ்டர் ஃபீல் கிடைக்கும். பட் இது ஒரு மினி எக்ஸ்டரோ இன்னொரு எக்ஸ்டர்னு சொல்லி ஓவரால் டிசைனை பார்த்து நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி இல்லை அப்படின்றதான் சொல்ல வரேன். இந்த HX4 வேரியண்ட்டில் ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, DRL வருது. செகண்ட் பேஸ் மாடல்னால DRL கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த DRL நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெட்லைட் போர்ஷன் வந்து கொஞ்சம் புது கிரெட்டாவை பார்க்க முடியுது. பட் இந்த DRL போர்ஷன் கம்ப்ளீட்லி புது கிரெட்டாவோட டிசைன் தான், அக்செப்டபிள். ஆனால் இங்கே DRL கனெக்ட் ஆகாது. இது ரெஃப்ளெக்டர். இங்கே DRL கனெக்ட் ஆகும். இந்த DRL மட்டும் ஒர்க்கிங்கு. ஆனால் இங்கே இண்டிகேட்டர் வரும். இண்டிகேட்டர் ஹாலோஜன் பல்பு தான். இந்த கிரில் வந்து செகண்ட் பேஸ் மாடல்னாலும் அந்த சில்வர் குரோம் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டர்ஸ் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் செகண்ட் பேஸ் மாடல்னாலும் கொஞ்சம் ஃபீச்சர் வைஸ் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ நிறைய கேரக்டர் லைன்ஸ் என்ன இருக்குது. ஹியூண்டே லோகோ இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இங்கே அந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆடம் வந்துடுது. டாப் மாடலில் 360 கேமரா வரும், லெவல் 2 ஆடாஸ் வரும். பட் பேஸ் மாடலில் வராது. ஸோ ஹெட்லைட்டில் ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் கிடையாது, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கிடையாது. ஹாலோஜன் ப்ரொஜெக்டராக கொடுத்தது நல்ல விஷயம் பார்க்கப்படுது. DRLும் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த காருக்கு நம்ம கொடுக்க போகிற பட்ஜெட் 8,80,000 மேலே எக்ஷோரூம் ப்ரைஸை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கு இதெல்லாம் தேவைப்படும், காம்படிட் பண்ணுறதுக்கும் கூட. ஹியூண்டே வென்யூ HX4 வேரியண்ட்டில் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்லி 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். பட் வென்யூவில் 3 இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் டர்போ and 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் and 1.5 லிட்டர் CRDA டீசல். டீசலில் இப்போ வென்யூவில் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது. 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலில் ஒன்லி மேனுவல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு AMT கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வேரியண்ட்டில் பெட்ரோல் மேனுவல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த இன்ஜினோட பவர் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி பேஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜின். போதுமான பர்ஃபார்மன்ஸ், போதுமான மைலேஜ் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் இது வந்து அந்த கப்பா பெட்ரோல் இன்ஜின். இன்சுலேஷன் இல்லை, டாப் அண்ட்லேயே இல்லை, கொடுத்துருக்கலாம். ஃபயர் வால் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஷீட்டு கீழே ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேஸ் மாடலான ஒரு சில விஷயங்கள் யூனிக்காக பார்க்க முடியுது. ஸோ இந்த காரோட ரியல் டைம் மைலேஜ்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 16.5. அதுவே ஹைவே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 18+ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான டிரைவிங் கண்டிஷன், மேனுவல் கியர் பாக்ஸில் சொல்கிறேன். நீங்கள் யாரும் இந்த 1.2 லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதிகமான மைலேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வென்யூட வித்து, ஹைட்டு, வீல் பேஸ் எல்லாமே அதிகம் பழைய வென்யூட. பட் கார் பார்க்க பழைய வென்யூட கொஞ்சம் சின்னதாக தெரியுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக வந்து ஹைட்டு, வித்து, வீல் பேஸ்லாம் அதிகப்படுத்திருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்ட் ரேஞ்சும் மாறும். ரொம்ப இல்லை, கொஞ்சம். இந்த கேரக்டர் லைன் வந்து டூசானில் பார்த்த மாதிரி இருக்குது. டூசானோட ரியர் வியூவில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் லைனை நம்ம பார்க்க முடியும். டைனமிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிகமான பிளாஸ்டிக்காக தெரியுது. வீல் ஃபெண்டரும் நம்ம எக்ஸ்டரில் பார்க்குற மாதிரி பெரிய வீல் ஃபெண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர் அளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னதான். பட் ஸ்டில் இந்த காருக்கு அது பெருசாக தெரியுது. 15 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வராது. வீல் கேப் ஸ்டாக்லேயே மாட்டி கொடுத்துட்றாங்க. ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு ரியர் வீலில் ட்ரம்மு தான் வரும். டாப் மாடலில் தான் 4 wheel disc brakes வருது. அண்ட் இந்த செகண்ட் ரோ டோர் பாருங்களேன். டோரில் மேக்ஸிமம் போர்ஷன் வந்து ஸ்டீலாக இருக்குது. டோர்லேயும் பாட்டம் ஆஃப் த பாடிலையும் பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எக்ஸ்டரை விடவே. அதனால் இந்த காஸ்ட் கட்டிங் ஃபேக்டரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. டோர் ஹேண்டில் எல்லாமே பாடி கலரில் பெயிண்ட் பண்ணிங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வராது. இந்த ORVM ஆட்டோ ஃபோல்டபுள் ORVM செகண்ட் பேஸ் மாடல் ஆட்டோ ஃபோல்டபுள் பெருசாக பார்க்க முடியறதில்ல. பட் இதில் ஆட்டோ ஃபோல்டபுள் இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபுளும் கூட. பட் ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. ரூஃப் ரெயில் இல்லை. ரூஃப் ரெயில் அட்லீஸ்ட் ஃப்ளோட்டிங்காவது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் சாக் பின் ஆண்டனா செகண்ட் பேஸ் மாடலில் வருது, நல்ல விஷயம். குவார்டர் கிளாஸ். இந்த பேனல், இந்த கலர் பேனல் வந்து இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் வியூவில் ஸ்பெஷலான விஷயம் இந்த ORVM. அண்ட்
ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் ஸ்டாக்லேயே வீல் கேப் போட்டு கொடுக்குறது நல்ல விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது 8,80,000 மேலே. வென்யூவோட ரியர் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லக்ஸுரி காரை இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த டிசைன் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ரீமியம் ஆஸ்பெக்டில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸ்டாப் லேம்ப் எல்லாமே லீடில் தான் வருது. இண்டிகேட்டர்ஸும் ரிவர்ஸ் லைட்டு கீழே பல்பில் கொடுத்துட்டாங்க. பின்ன 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது அண்ட் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் வந்துடுது. ஸ்பாய்லர் டிசைன், பட் அந்த கீழே மட்டும் ஹாட் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல அந்த பியானோ பிளாக் பேனலை வந்து நார்மல் பேனலாக மாற்றிட்டாங்க. பட் ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துடுது. வைப்பர் இல்லை, எனிவேஸ் டிஃபாகர் இருக்கு இல்லையா. கனெக்டிங் டெயில் லாம்ப்ஸ் கிடையாது. வென்யூவோட பேட்ச் உள்ள வருது. கிளாஸ் பேனலிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, 4 பார்க்கிங் சென்சார் ஒரு அட்வான்டேஜ். ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் டிஃபாகர் வந்துடுது. ஓகே, ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செகண்ட் பேஸ் மாடல் வாங்கினாலும் அதில் ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் ரியர் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எலக்ட்ரிக் டெயில் கேட் ரிலீஸ் அண்ட் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. இருந்தாலும் ஸ்மார்ட் கீ லாக் அன்லாக் அண்ட் டெயில் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ். அண்ட் உள்ளே வந்து 15 இன்ச்சஸ்க்கான ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் வீல். ஓகே, ஒரு பார்சல் ட்ரே வரும். பார்சல் ட்ரே இதில் வந்து உங்களுக்கு அக்சசரின்னு நினைக்கிறேன், பட் ஸ்டாக்கில் இல்லை. அண்ட் அதே மாதிரி பெஞ்ச் ஃபோல்டிங் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்பேஸாக இருக்குது காம்படிட் பண்ணுற மாதிரி. செகண்ட் ரோலையும் டீசெண்டான ஸ்பேஸ் கிடைக்குது, அதாவது லெக் ரூம். ஆனால் அதே மாதிரி ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்பேஸும் டீசெண்டாக இருக்குது. ஒரு காரில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நல்ல மைலேஜ் தர மாதிரி ஒரு இன்ஜின், 5 பேர் சொகுசாக போகிற மாதிரி உள்ள ஸ்பேஸ், இன்டீரியர் ஸ்பேஸு அண்ட் பூட் ஸ்பேஸு, கொஞ்சம் ஃபீச்சர்ஸு பட்ஜெட்குள்ளே வாங்குறவங்களுக்கு. ஸோ அது எல்லாமே இந்த வென்யூ HX4 வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்றது தான் என் கருத்து. ஹியூண்டே வென்யூவோட செகண்ட் ரோ எப்படின்னு பார்ப்போம். டோர் ஓரளவுக்கு ஒரு 80% கிட்ட ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகே, இந்த இன்டீரியரோட கலர் வந்து கிரே கம் பீஷ். உள்ள இங்கிரஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mmனாலும் கால் தூக்கி வைக்கிறதுக்கு பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை. ஒரு சில கார்ஸில் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க கார்லேயே காலை மேலே தூக்கி வைக்கும் போது கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டு தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. பட் உள்ளே வரதுக்கு காலை உள்ளே வச்சாச்சு. தலையை மடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பாடி எப்படி அசைக்கலாம். எக்ரஸ் இஸ் நாட் அ டீல். பட் நம்ம வேகமாக உள்ளே வரோம் அப்படின்னா பாடியை மட்டும் லைட்டாக நீங்கள் வளைச்சி உள்ளே வந்துடலாம். எக்கனாமிக்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி வென்யூ வந்து 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 5 ஸ்டார் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹியூண்டே கார்ஸில் சேஃப்டி ரொம்ப ப்ளேம் பண்ண முடியாது. இந்த பேஸ் மாடல் வென்யூவில் நான் ஒரு விஷயம் பார்த்தது, டாப் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த சீட்டில் தெரியுது. இதோட லென்த் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. லெக் ரூம் பாருங்கள், நல்ல லெக் ரூம். வீல் பேஸ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க, அதனால பெரிய டிஃபரன்ஸ் வரப்போறது இல்லை. பட் ஸ்டில் சப்-4 கொஞ்சம் பெரிய SUV லுக்கிங்கில் இருக்குது ஹியூண்டே வெனின்னு சொல்லலாம். மிச்ச காம்படிட்டர்ஸ் நெக்ஸான் அண்ட் தென் நமக்கு சோனாட்டா கம்பேர் பண்ணும்போது 3XOவும் பெருசு தான். 3XOவும் இந்த வென்யூ தான் டைரக்ட் காம்படிட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸில் இருக்க SUVs. ஹைட்டு நல்லா இருக்குது. இதில் அப்பால்ஸ்ட்ரி மாறிடுச்சு. பிகாஸ் டாப் எண்டில் அப்பால்ஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். அதான் அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள். ரீடிங் லேம்ப்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் கிராப் பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஹேண்டில் பார்க்க நல்லா இருக்குது. பட் டாப் எண்டில் போனால் ஒயிட் கலரில் இருக்கும். AC வென்ட் இருக்குது, நல்ல விஷயம். ரியர் AC வென்ட். 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த பேஸ் ட்ரிம்லேயே கொடுத்துருக்காங்க, அதாவது செகண்ட் பேஸ் மாடலே கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் 2 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம சுசுகி ஃப்ராங்ஸில் டெல்டா ப்ளஸ் போனோம் அப்படின்னா 3 பேருக்குமே ஹெட்ரஸ்ட் இருக்கும், 3 பேருக்குமே சீட் பெல்ட் வரும். அதே மாதிரி 6 பேருக்கு ஏர் பேக் வந்துடும். ஃப்ராங்ஸ் இந்த காரோட ப்ரைஸ் கம்மி, அதில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் இருக்கும்போது இதுலேயும் ஒரு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருந்தா கூட ஓகே வந்திருக்கும். அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சீட்டோட ஃபேப்ரிக் கம்ஃபர்ட் இஸ் குட். ஸோ இது வந்து பீச் கலரில் இருக்குது. ரெக்லைன் லெவல் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். லெக் ரூம், ஹெட் ரூம் டீசென்ட், எக்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஓவராலாக அந்த பேசஞ்சர் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இஸ் குட் அப்படின்னு சொல்லி இந்த வென்யூலையும் சொல்லலாம். இதான் என்னோட கருத்து. இதில் நான் பேஸ் ட்ரிம்லேயே ஸ்பெஷலாக பார்க்குறது AC வென்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஓகே, அண்ட் டோர் ஹேண்டில் மோனோக்ரோமில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறதுனா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆம்ரெஸ்ட் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருந்தா இன்னும் காம்படிஷன் ஹெவியாக இருந்திருக்கும். மக்களை, வென்யூ HX4 வேரியண்டோட இன்டீரியர் பார்ப்போம். இதுதான் இந்த காரோட கீ. லாக் அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீ ஹோல் இருக்குது. அண்ட் நார்மல் கீ புஷ் பட்டன் வராது. இங்கே கீ ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, டோர் ஓரளவுக்கு வெயிட் இருக்குது டிரைவர் டோரில். அண்ட் ஆல் பவர் விண்டோ. அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் சென்ட்ரல் லாக் எல்லாமே தனித்தனியாக இங்கேயே கொடுத்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் தான். இதுவும் ஹாட் பிளாஸ்டிக். பட் இந்த டோர் ஹேண்டில் வந்து மோனோக்ரோமில் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் ஒயிட்டில் வரும். இன்டீரியரே வேறு மாதிரி இருக்கும். 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இங்கே ஒரு ஸ்பீக்கர், 4 டோர்லேயும் 4 ஸ்பீக்கர் வந்துடும். அண்ட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இதில், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப்ஷன், பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒன்லி மேனுவல், அதனால் 3 பெட்டல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம். ஏசி வெண்டோட டிசைனை புதுசு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் அந்த மோனோக்ரோம் பார்க்க முடியுது. எனிவேஸ் இதில் அந்த மோனோக்ரோம் பாரு பிளாக் கொடுத்தா நல்லா இருந்திருக்காது. இந்த ஒயிட்டோட அந்த மோனோக்ரோம் மேட்ச் ஆகுது. அண்ட் இங்கே கீ போடுற ஆப்ஷன், நம்ம வந்து கீயை போட்டுக்கலாம். ஓகே, உள்ளே பார்த்தோன்னா சீட்ஸ் எல்லாமே பீச் கலரில் இருக்குது. நைஸ். பட் செகண்ட் ரோவில் அந்த ஹெட்ரெஸ்ட் மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 சீட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஸ்ட்ரக்சருமே டாப் மாடலுக்கும் பேஸ் மாடலுக்கும் டிஃபர் ஆகுது. ஆனால் அதே மாதிரி ஃபேப்ரிக் சீட்டு, லெதரேட் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு அந்த கிரேயில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எல்லாமே பீச். இப்போ 2 கலர் இன்டீரியர் நைஸ். டேஷ்போர்ட் பாருங்கள், ஒரு டாப் மாடல் ஃபீல் கொடுக்குதா. உள்ளே போவோம். ஃப்ரெஷ்ஷான இன்டீரியர்ஸ், நிறைய விஷயங்களை புதுசு பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வீல் புதுசு, டேஷ்போர்ட் புதுசு. பட் டேஷ்போர்டோட லென்த் மட்டும் கொஞ்சம் சின்ன தனமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வென்னியோட பேட்ச் இருக்குது, 6 ஏர் பேக்கு. அண்ட் அந்த ஏசி வெண்ட்டுக்கு மேலே அந்த சில்வர் டிப்பு பார்க்க நல்லாயிருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்குரிய ஸ்விட்சஸ் அண்ட் ஏசி மேனுவல் ஏசி தான். நீங்கள் கீழே பாருங்கள், ஒரு சீட்டை போட்டு அண்ட் சீட்டை கம் யூஎஸ்பி அண்ட் தென் இன்னொரு சீட்டை போட்டு ஒரு சாக்கெட், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டாப் எண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் மேனுவலாக தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் பார்க்கலாம் கேமராவோட வியூ வந்து டீசெண்டாக இருக்குது. இருட்ட போது நீங்கள் பார்க்கலாம். இதுலேயும் அந்த வியூ வந்து பெட்டராக இருக்குது, குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டேரிங் வீல், இந்த 4 டாட்டுக்கான மீனிங் வந்து ஹச்சான். ஸோ அது என்ன லாங்குவேஜ்ன்றது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துடுது, ஸ்டேரிங் மோட்டரோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ். அண்ட் இங்கே வந்து கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் இருக்குது. ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், டெம்பரேச்சர் அண்ட் ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் காமிக்கும், ரேஞ்ச் காமிக்குது. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இது வந்து வயர்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அட்லீஸ்ட் வயர்டாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த டாப் அண்ட் ஃபீலை வந்து அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டிஜிட்டலாக இருக்குது. அந்த டாப் அண்ட் ஃபீலை கிரியேட் பண்ணுது. அண்ட் சன்ஷேட் வித்தவுட் வேனிட்டி மிரர்ஸ், சன்ஷேட் வித்தவுட் வேனிட்டி மிரர்ஸ். அண்ட் இங்கே இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுது. 2 பேருக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இங்கே மேனுவல் IRVM, 3 பேருக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில். இங்கே வந்து தனி ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்ரெஸ்ட் மட்டும் மிஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட், ரியர் ஏசி வெண்ட் வந்துடுது. அண்ட் 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூல். 5 சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த காரில். இதில் நான் ஸ்பெஷலாக பார்க்குற விஷயம் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ். ஸ்டேரிங் வீலோட டிசைன் காம்பேக்டாக இருக்குது, ஃபுல் டிஜிட்டல் ஸ்க்ரீன். ஸோ இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன்லாம். வெளியே போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் அப்கிரேட் பண்ணுறாங்க. பேஸ் ட்ரிமில் அதை போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் சார்ஜிங் மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ். ஸோ 5 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்மார்ட் கீயும் வந்துடுது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு அந்த பேஸ் மாடலில் நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுன்றத ஹியூண்டே இங்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹியூண்டே காசில் ஃபீச்சர்ஸ் எப்பவுமே நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்லேயும் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பேஸ் மாடலில் கொஞ்சம் ஆடட் ஃபீச்சர்ஸை லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என் கருத்து. மகளே, ஹியூண்டே வென்யூ SX4 வேரியண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதை பற்றி பார்த்தாச்சு. இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 8,80,000 ரூபா வருது. 8,80,000 இந்த செக்மெண்ட்டில் காம்படிட்டர்ஸை பார்த்துட்டு தான் ப்ரைஸ் எப்படின்னு முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் டாடா நெக்ஸான் ஸ்மார்ட் பிளஸ் 8 லட்ச ரூபாய்க்கு ஷோரூம் பிரைஸ் வருது, அதுவும் செகண்ட் பேஸ் மாடல். ரெண்டாவது மஹேந்திரா XUV 3XO MX2 Pro, அதுவும் செகண்ட் பேஸ் மாடல், 8,79,000 வருது. கியா சோனட் HTK பிளஸ் மிட் வேரியன்ட், பெஸ்ட் செல்லிங் வேரியன்ட்னு சொல்லலாம், 9,10,000. அது ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் லோடடா இருக்கும். நெக்ஸ்ட் மாருதியோட ஃப்ராங்ஸ் டெல்டா பிளஸ், அதுவும் பெஸ்ட் செல்லிங் தான், 8,20,000 வருது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் 3XO தான் இந்த காரோட டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி. அந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸும் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸும் சேம் தான், ஒரு 1000 ரூபா தான் முன்ன பண்ண இருக்கு. இந்த வேரியண்டோட ஆன் ரோட் பிரைஸ் உங்களுக்கு வந்து 9,80,000 மேலே வர சான்ஸ் இருக்கு. அப்ராக்ஸா சொல்றேன். அக்யூரேட்டான பிரைஸ் தெரிஞ்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எப்படி பார்த்தாலும் 9,50,000 மேலே தான் வரும். ஸோ சப் 4 மீட்டர் அண்ட் பிலோ 10 lakhs வரனால டேக்ஸ் சேவிங் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, இந்த HX4ல ஸ்பெஷலாக நான் பார்த்த விஷயங்களை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷாக் ஃபின் ஆண்டனா வந்துருது. நார்மல் ஆண்டனா போதுமானது தான், பட் அந்த ஸ்டைலிங்கை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 350 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்துருது. அண்ட் செகண்ட் ரோவில் நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. ரியர் ஏசி ஒன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், வயர்ட் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. அந்த சேம் அந்த ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இன்டீரியரில் மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே போய் அப்கிரேட் பண்ண வேண்டிய விஷயம்னு இல்லை, அப்படிதான் இந்த வேரியண்ட் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தியாவசிய தேவைகளுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் கார் டிரைவ் பண்ண ஒரு குறுகலான ரோட்குள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த மிரரை உடனே ஃபோல்ட் பண்ணணும்னு நினைப்பேன். உள்ளேருந்து ஒன் டேப் பண்ணி ஆட்டோ ஃபோல்ட் பண்ணி போவேன். ஸோ அதுக்கு எனக்கு இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேரியண்ட்ல ஆட்டோ ஃபோல்டபுள் கொடுத்தது. ஸோ ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், மெசேஜ் மேப்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதே மாதிரி மல்டிபிள் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கா, 5 பேர் ட்ராவல் பண்ணாலும் அவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம லாங் டிரைவ் போகிறோம்னா நம்மளோட பொருளை கேரி பண்ணிக்கலாம் நல்லா. ஆனால் அதே மாதிரி 5 பேர் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
4 பேருக்கு போகிறதுக்கு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்க ஒரு வேரியண்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் வீல் கொடுத்தா கொஞ்சம் ஸ்டைலிங்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த ஸ்டீல் வீலை வந்து ஹைப்பர் ஸ்டீல் வீலாக கொடுத்துருந்தாங்கன்னா அலாய் வீல் போடணுன்ற தேவை கூட வந்திருக்காது. ஸோ அதனால் இது ரெண்டும் நான் பார்த்தது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி இன்ஜினுக்கு மேலே அந்த இன்சுலேஷன் அதுவும் பண்ணியிருந்துருக்கலாம். இதை தவிர்த்து இந்த காரில் இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அண்ட் செகண்ட் ரோவில் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றத என் கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.